guys, welcome to Yash and Yas vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல டீ குட்டால செய்யப்பட்ட ஒரு ரீடிங் டேபிள் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவும் சேர்த்து இது வந்து நம்ம வந்து லைட் லேம்ப் மாதிரி வச்சுக்கலாம். இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைட்லாம் வச்சுக்க. ஸோ இந்த டீ குட்டை நாங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணலாம்னு நினச்சோம். நாங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே இது ரொம்ப இருந்துச்சா, ஸோ அதனால இது திருப்பியும் நாங்கள் வந்து ரீயூஸ் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ அதனால இந்த வார்னிஷு, அதுக்கப்புறம் எம்ப்ரி பேப்பர் அண்ட் தென் வார்னிஷை வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு தான் நாங்கள் எதுவும் ரெடி பண்ண வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த பெயிண்ட்டு, டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நாளாக நாங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ அதனால இது இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதை எம்ப்ரி பேப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம். காய்ஸ், இப்போ நானே எங்கள் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபைனல் டச் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறோம். இதுக்கு டஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். டஸ்ட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அப்போதான் வார்னிஷ் அடிக்கும் போது நீட்டாக இருக்கும். நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு ரிசல்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக காட்டோம். இப்போ இந்த புது மெத்தட் அந்த லாக் இருக்குது, அது போட போகிறோம். ஏன்னா அந்த பழைய காலத்து டைப் அந்த கீயே டோட்டலாக வேறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு நாப், அந்த ட்ரா ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த நாப் மாதிரி இருக்குது. அதையும் நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணது நல்லா ஸ்பெஷலாக இருக்குது, ஹெவியாகவே இருக்குது. எதுவுமே டஸ்ட்டு எதுவுமே ஆகலை, கிளியராக தான் இருக்குது. நம்ம இப்போ ஜஸ்ட் இது க்ளீன் பண்ணிட்டு மேலே ஒரு வார்னிஷ் அடிச்சுட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக இது இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் பெயிண்டோட டச் வுட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. டச் வுட்ன்றது இது இருக்குது, வார்னிஷ். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 244 இருந்திருக்கு. நம்ம 200 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இது ஆஃப் ஃபில்ட்ரு. இது இப்போ நம்ம இதை அப்படியே டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm ப்ரஷ் வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் முதல்ல எடுத்து டச் பண்ணி பார்க்கலாம். இந்த வார்னிஷ் அப்ளை பண்ணும்போது சேஃப்டிக்காக மாஸ்க் போட்டுக்கோங்க. அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது, வுட்டோட அந்த லுக்கு தெரியுது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோட் அடிக்கணும். இது நம்ம பார்த்தீங்கன்னா முதல் கோட் இது அடிக்கிறது. கோட் அடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் வர ஆரம்பிச்சிடும். இது கம்ப்ளீட்டாக நான் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, வார்னிஷ் அப்ளை பண்ணும்போது எப்படி ஷைனிங் ஆகிடுச்சுட்டு. ஸோ இந்த வுட்டோட ரியல் கலரே இதுதான். நாங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக வார்னிஷ் அப்ளை பண்ணி காய வச்சிட்டோம். நல்லா இப்போ காய்ஞ்சிருச்சு. இது ஒரு நைட் ஃபுல்லாக இருந்தால் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ திருப்பி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எம்ப்ரி பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி ஒரு 2 கோட் நம்ம கொடுத்துட்டோம்னா ஃபைனல் டச்சுக்கு வந்துடுவாங்க. இப்போ முதல்ல நம்ம எம்ப்ரி பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே கொஞ்சோண்டு டச் பண்ணி கோட்டிங் கொடுத்தா இது நல்லா வந்து செகண்ட் கோட்டிங்காக நம்ம வார்னிஷ் அப்ளை பண்ணுவோம். இது ஒரு 2-3 கோட்டிங் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். கோட்டிங் மேலே கோட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கணும், போய் தேய்ச்சி வச்சுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் கோட்டிங். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்க்கலாம். गाइस, இப்போ நாங்க இத வார்னிஷ் அடிச்சிட்டோம். இந்த டேபிளோட ஃபைனல் டச். டபுள் இது கொடுத்தாச்சு, அதாவது டபுள் டைம் வார்னிஷ் அடிச்சாச்சு.
நல்ல ஃபிட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் ஆச்சு. இப்போ இதுக்கு இந்த ஹேண்டிலும் லாக் ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த மாதிரி லாக் பாருங்கள், லாக் போட்டாச்சு. இப்போ இது மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இருக்கிற ஓட்டலே நம்ம இந்த லாக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டேபிளுக்கு நாங்கள் 3 லேயர்ஸ் வந்து வார்னிஷ் அடித்தோம். பார்த்தீங்கன்னா பண்ண பிறகு பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா அந்த டேபிளே நல்லா ஷைனிங்காக இருக்கு. ஏன்னா அது காரணம் இந்த வார்னிஷ். ஜஸ்ட் ஹேண்டில் மெத்தட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. சின்ன ஒரு ட்ராப். இப்போ வந்து நாங்கள் இது கூட இதெல்லாம் வச்சிட்டோம். புக்கு, அதுக்கப்புறம் பென்சில்ஸு, நோட்ஸு இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சிட்டோம். ஸோ இந்த ட்ராப்பாக இருக்கும். ஸோ இங்கே பென்சில் வச்சுக்கலாம், இங்கே ரப்பர் ஷார்ப்னர் வச்சுக்கலாம், இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ திங்ஸ் வச்சுக்கலாம், இங்கே புக்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா யூஸ் ஆகும். இதுக்கு சாவி கூட நமக்கு கீ கூட இருக்குது. ஸோ இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகும்.